அனைவருக்கும் மீண்டும் ஒரு நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் பிறக்கும்போது அறிவோடு பிறந்ததில்லை. இந்த உலகம்தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கற்றுத்தருகிறது. இந்த படிப்பினையை சீர்தூக்கி சிந்திப்பதற்கு தான் படிப்பறிவு தேவைப்படுகிறது என்பதை தான் நான் கண்டுகொண்ட ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டே தான் இருக்கிறோம். என்ன இப்படி ஒரு செய்தியா? ஆமாம், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பார் வள்ளுவனார். நாம் வள்ளுவருடைய திருக்குறளின் பற்றி தான் நாம் இங்கே ஒரு செய்தியை பரிமாறிக்கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது வள்ளுவனாருடைய இந்த கருத்தும் ஏற்புடையதாகட்டும். உறங்குவது போலும் சாக்காடு. ஒரு மனிதன் உறக்கத்தில் இறந்தவனுக்கு சமானம்தான் ஆழ்ந்து உறங்கும்போது. உறக்கத்திலே பல உறக்கங்கள் இருக்கிறது. அந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது எல்லோருக்கும் ஏன் வருவதில்லை என்பதெல்லாம் அடுத்த கட்ட ஒரு சிந்தனைக்குரியதாக நான் பார்க்கிறேன். ஏன் அந்த ஆழ்ந்த உறக்கம் ஆரம்பிட்டது, அதை பற்றி தான் நாம் நிறைய பேச வேண்டிய இருக்கிறது. சரி, வள்ளுவனார் ஒருத்தருக்கும் கருத்துப்படி பார்த்தா உறங்குவது போலும் சாக்காடு. சாக்காடுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உறங்கி விழிப்பதும் போலும் பிறப்புங்கிறார். பிறப்பு என்ன சார் ஐயா என்ன பார்த்தா உறங்கி விழிச்சிட்டோம்மா, அதுதான் பிறப்பு. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம்? உறங்கி இறந்து பின் பிறக்கிறோம். அப்போ இதன் அடிப்படையில் நம்ம என்ன கருத்து சொல்லலாம்னா, அதுக்கு நிறைய கருத்து அடிப்படையில் நிறைய இருக்கிறது. நிறைய அதனுடைய ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், ஒரு மனிதனுக்கு இறப்பு என்ன பிறப்பு என்ன இந்த ஒரு சிந்தனையை எவ்வளவு நுணுக்கமாக அவர் 2 அடியில் அவர் பதிவு செய்துவிட்டு போகிறார். ஒரு மனநிலையியல் ரீதியான ஒரு செய்தி, சைக்காலஜிஸ்ட் அதை பற்றி சொல்கிறார். இப்போ மீண்டும் நான் போன காலையில் விடுபட்ட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த இடத்துக்கு வந்துடும். திருக்குறளை 3 பெரும்பிரிவுகளாக பிரித்த வள்ளுவனார் அதற்குள் வேறுபட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்து அந்த செய்திகளை பேச ஆரம்பிக்கிறார். பார்த்து போனால் அறத்துப்பாலில் 4 இயலாகவும், பொருட்பாலில் 7 இயல்களாகவும், 7 இயல்கள் தான் 7 இயல்களாகவும், இன்பத்துப்பாலில் 2 இயல்களிலும் அது கட்டமைச்சு விடுகிறார். இதன் அடிப்படையில் பாயிரத்தில் பற்றிய ஒரு ஆரம்ப முதல் குறளை பற்றிய விளக்கமும் பார்த்தோம். அந்த கருத்திற்கு உடன்பட்டவர்களும் உண்டு, உடன்படாத சென்றாலும் அதை பற்றி நாம் விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டாம். அவங்க கருத்திற்கு விருப்பத்திற்கு உட்பட்டவது. திருக்குறள் என்பது ஒரு ஜாதி மதம் இன மொழி வேறுபாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்ற புலவனின் படைப்பு, ஒரு மிகப்பெரிய மனித சீர்திருத்தவாதியின் படைப்பு என்று தான் நான் அதை மிக உயர்ச்சியாக பெருமையோடு கூற முற்பட்டு இருக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் கூற வேண்டிய அடுத்த கருத்துக்களை எல்லாம் ஒரு சிறு முன்னோட்டமாக முதல் காணொலியே நான் கூறியிருப்பேன். மீண்டும் அதை நான் கூறும்போது எப்படி சொல்வது என்றால், அறத்துப்பால் என்பதற்கு 4 இயல்கள் போதுமானது. அதற்குள் மனிதன் புரிந்து கொள்வான். அதன் அடிப்படையில் அவன் காலப்போக்கில் அறம் என்ன என்று அவன் ஒரு வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்வான். ஆனால் பொருட்பால் 7 இயல்கள். இப்போ பொருளை சம்பாதித்த பிறகு, அர்த்த வழியில் பொருளை சம்பாதித்த பிறகு அது எங்கெங்கெல்லாம் செலவழிக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் சேமிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அதை மன்னனும் மக்களும் மக்களை சார்ந்திருக்கிற பிற இயலாதோரும் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ளணும், பயன்படுவதற்காக தான் எப்படி அதை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசக்கூடிய ஒரு இயல்களை அந்த பொற்பாலில் பதிவு செய்திருப்பார் அதிகாரத்தின் அடிப்படையில். அதுக்கு அடுத்தது அந்த ஒவ்வொரு இப்படியெல்லாம் பொருள் சேகரித்து கொண்டு பெற்றுக்கொண்ட மன்னனாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஆதரவற்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அடுத்த வாழ்க்கையை
அந்த பொருளை வைத்துக்கொண்டு எப்படி இல்லற வாழ்க்கை வேண்டுமல்லவா? ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு இல்லற வாழ்க்கை வேண்டுமல்லவா? அந்த இல்லற வாழ்க்கையின் ஒரு அடுத்த கட்ட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வெற்றுமையான் என்று சொல்வது போல, என்னென்ன தொழில் யாரெல்லாம் வேறுபட்ட ஒரு தொழில் செய்திருந்தாலும் பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் போது அதற்குள் இன்பம் என்பது ஒன்று. அந்த இன்பத்தின் அடிப்படையில் இந்த இன்பத்துப்பால் இல்லற வாழ்க்கையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நுகர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகளை 2 இயல்களில் சொல்லிவிடுவார். அந்த 2 இயல்களில் குறைவான ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் இன்பத்துப்பால் அமைகிறது. அப்போ மனிதன் இதை அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனோடு முதலில் ஒரு மனிதன் எதை அடியுற்றி அவன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவனை என்பதை தான் இந்த 3 இயல்களின் அடிப்படையில் நாம் ஊன்றி உணர வேண்டிய செய்திகள். அறம் முதல் குழந்தையாக பிறந்த போதே அந்த வழக்கம் போதே அதற்கான அடிப்படை என்பது அறம். தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து சமூகத்திடமிருந்து இருந்து இந்த உலகத்திலிருந்து இயற்கையிடமிருந்து அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அறம்தான். அந்த குழந்தைக்கு முதல் அடிப்படையே தான். அதுக்காக அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று, படைப்பவனும் ஒன்று என்று சொல்லுவோம். அது அடைமொழி. அதற்கான செய்திகளை வேறு திருப்பியோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். அது உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு சான்றோனுக்கும் அந்த குழந்தைக்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது என்பதை தான். அப்போ கடவுள் மறுப்பாங்கிறது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அது இருக்கட்டும், நம்பிக்கை என்பது இருக்கட்டும், அது வேண்டிய தப்பு இல்லை. அது மற்றவரை கீழ்மைப்படுத்தாத வரைக்கும் அந்த ஒரு கடவுள் நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது நான் என்னை பொறுத்தவரை அது குற்றம் சரி நினைத்தாலும் சரி, அதை பற்றி நாம் விவாதம் பண்ண வேண்டியதான். கடவுளை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். உரிக்க வெங்காயம் என்று ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு கடவுளை பற்றியும் சரி, அது நம்ம அதை பேச வேண்டிய பொறுமையே இல்லை. அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்க என்பார் வள்ளுவர். மழிக்க வேணாம், மொட்டடிக்க வேணாம், முடி வளர்க்க வேண்டாம். இந்த உலகம் என்ன பழிச்சதோ அதை நீக்கி விடுங்கள். அதுவே இந்த மதத்திற்கு நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு சரியானதாக இருக்கும். அடையாளப்படுத்த வேண்டாங்கிறார். மதம் என்பதை ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதை தான் வள்ளுவனாரும் ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களுக்கு அந்த சமுதாயத்தில் அன்றைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சமுதாயத்தை வேறுபட்டு தோற்றத்திற்கான ஒரு விளக்கத்தை தான். மழிக்கிறதும் வேண்டாம், முடி வெட்டவும் வேண்டாம், அல்லது முடி வளர்த்து கொண்டு ஒரு மதத்தின் அடையாளமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். உலகம் எல்லாம் நீக்க வேண்டும் நினைக்கிறதோ, இந்த சமுதாயத்தை எல்லாம் அசிங்கம் என்று நினைக்கிறதோ, கீழ்மையானதை நினைக்கிறதோ, அதை நீக்கி விடுங்கள். அதுவே அதுக்கு போதுமானதாக அமையும். அந்த அவர் கடைபிடிக்க வேண்டிய மதத்திற்கு சிறப்பு செய்வதாக அமையும் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த திருக்குறளில் பொதிந்து கிடைக்கிறது. மழித்தொலும் நீட்டொலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்று சொல்வார். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போனால், ஒரு மனிதனுக்கு அடிப்படை அறம். அதை ஒற்றி தேடி உழைத்து சம்பாதித்த பொருள், அந்த பொருளையெல்லாம் எங்கெங்கெல்லாம் செலவழிக்கலாம் என்பதுக்கு அதிகபட்ச ஒரு இயல்போடு அதிகாரத்தோடு பதிவு செய்த வள்ளுவனார். அடுத்தது இன்பத்தை ஒவ்வொரு தனி மனித ஆணினமும் பெண்ணினமும் எப்படி துய்க்க வேண்டும், அது எப்படியெல்லாம் இருக்கும் இந்த சமுதாயத்தில் என்பதெல்லாம் விளக்கமாக இந்த திருக்குறளில் அந்த 3 பால் என்ற பெரும்பிரிவிலும், இயல்புள் என்ற அடிப்படையிலும், அதிகாரம் என்று ஒவ்வொரு சிறு தலைப்பில் சிறு ஒரு தொடக்கம் அதனுடைய முடிவு என்ற அந்த 10 குறளிலும் இருக்கும். அதுதான் அவருடைய ஒரு நூலுடைய கட்டமைப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு நூலுக்கு அறம் என்பது முதலாக சொல்லி இன்பத்தை இறுதியாக அந்த வாழ்வியலை முடித்து வைக்கிறாரோ, ஒரு மனிதனுக்கு அறம் என்பது ஆரம்ப நிலையிலிருந்து அடுத்த இடைப்பட்ட நிலை, அடுத்தது கடைநிலையில் ஒரு மனிதன் இந்த சமுதாயத்திற்கு தனக்கும் வென்றிய மகிழ்ச்சியை அனுபவிக்கிறானோ, அதுபோல தான் அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் என்பது அதற்கான முதல் செய்தி. அந்த தலைப்பில் அந்த அதிகாரத்திற்கான முதல் செய்தியை தொடங்கி அதுக்கான முடிவையும் அந்த இறுதி 10வது குறளில் அது பதிவு செய்திருப்பார்.
இதுதான். இதுபோன்று எல்லா குறள்களிலும் அது பொருந்துகிறது. ஆக அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் காணப்போவது திருக்குறளிலும் அதனுடைய ஒவ்வொரு இயல்கள் பற்றிய ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் நாம் பார்ப்போம். அதனோடு ஆய்வு கருத்துக்களையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். இதில் நண்பர்களும் உண்டு, சான்றோர்களும் உண்டு. இந்த உலகத்தில் எதிரி என்று ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நான் நினைக்க போவதில்லை. கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கலாம். அது அவர்கள் சிந்தனைக்கு ஆழத்திற்கு ஒப்பானது. இது என்னுடைய சிந்தனை தான் ஏற்புடையது என்று இருக்க கறந்து கொண்டு அதை அடம்பிடிக்கக்கூடாது. அது குழந்தை ஒரு ஒரு ஒன்றை கேட்கும்போது இது எனக்கு அதுதான் வேணும் என்று ஒரு இருமுனைகளுக்குள்ள அந்த பிரச்சனைகளை சிந்திக்காமையே அது குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கும். அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது. கருத்தியல்களோடு நாம் அதை வேறுபாடுகளை அல்லது கருத்தியல் சிந்தனைகளை நாம் சிந்தித்தே நாம் அதனை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர வெறுப்பால் அல்ல, பகைமையால் அல்ல என்பதை நான் இந்த காலங்களில் பதிவு செய்கிறேன். திருக்குறள் என்ன நாம் எல்லாம் பேசியாச்சு, அது எண்ணிக்கை எப்படி பேசுகிறிய 3 பெரும்பிரிவுகளாகவும் 133 இயல்களாகவும் 7க்கு 10 குறள்களாக என 1330 குறள்களை நமக்கு தந்து சென்றிருக்கிறார் திருவள்ளுவ பெருநாகனார் பெரும்புலவர். திருவள்ளுவர் பெரும்புலவர், புலவர்களுக்கெல்லாம் பெரும்புலவர். கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகு தெரித்த குறள் என்று ஒரு திருவள்ளுவ மாலையில் உள்ள ஒரு முதல் பாராட்டியிருக்கிறார். அது யார் என்று கூட நாம் சொல்லிவிடலாம். இதில் இருக்கிறது இடைக்காடர். கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுகு தெரித்த குறள் என்று திருவள்ளுவ மாலை இடைக்காடர். கடுகு என்பது நமக்கு கண் தெரிந்த ஒன்று. கடுகு அதை விட சின்ன பொருள் இருக்கதா என்று இது இடைக்காலருக்கு அந்த காலத்தில் அவரு சிந்தனைக்கு எட்டலை. ஆனால் அதற்கு பிறகு ஒரு படைப்பாளி புலவர், பின்பாற்புலவர், அவரு சிந்தனைக்கு அறிவுக்கும் எட்டிய ஒன்று அணு என்பது. அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகு தரித்த குறள் என்று இங்கே பதிவு செய்து விடுவார் திருக்குறளுடைய சிறப்பை. அணுவை துளைத்தேழ் ஏழ் கடலை புகட்டி குறுக தெரித்த குறள். 7 கடல். அந்த 7 கடல் என்றாலே பெரிய பரந்த ஒரு நீர்ப்பரப்பு. நம்ம ஊரில் இருக்கிற குட்டையோ குளமோ அல்ல. கடல் என்றால் உலக பெரும்பரப்பில் 70% மேலாக இருக்கிற நீர்ப்பரப்பு. அதில் 7 கடலையும் அந்த அணுவில் புகட்டி விடலாம். அப்போ அணு என்பது கடுகையை விட சிறு, கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான் அணு. அணு என்பதை பற்றி நம் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அணுவை பற்றி சிந்தித்த முதல் பாட்டியும் சொல்லக்கூடாது, அறிவியலாளர் ஔவையார். அப்போ திருக்குறளை எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தலாம் என்பதற்கு இடைக்காடர் கடுகை அந்த கடுகுக்குள்ளே கடுவே கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ சமைக்கிற இடத்துல தான் அந்த கடுகை பார்ப்போம். அந்த இவ்வளோ சின்னதாக இருக்கும் இருக்கிற பொருளில், அதுக்குள்ளே 7 கடலையும் புகட்டக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய குறள். இப்போ அவ்வளோ சின்னது, ஆனால் கடல் பெருசு. ஆனால் கடலை போட்டு அதை கடுகுக்குள்ளே திணிக்க முடியுமா? அப்படி திணித்த ஒரு பொருள் மிகப்பெரும் பரந்த பொதுச்சிறப்புடைய கருத்தாழமிக்க ஒரு குறள் என்று இடைக்காடனார் கடுகை சொன்ன அதை அடியொற்றி அதுக்கு அடுத்ததாக இதை விட சிறப்பாக திருக்குறளை சிறப்பிச்சிடலாமான்னு பார்த்தா அறிவியல் அடிப்பில் அணு
இதை விட சின்னது நுண்மையான உலகத்தில் உள்ள மிக நுண்ணிய பொருளில் அணு என்பது அணு ஆராய்ச்சி அணுகுண்டு என்றெல்லாம் இன்றைக்கு நம்ம புழக்கத்தில் இருக்கிற விஞ்ஞான அழிவுக்கு சார்ந்ததும் ஆளுமைக்கு சார்ந்ததாகவும் இருந்தாலும் ஆனால் அணு என்ற சிந்தனை நமக்கு எல்லோருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த அணுவில் எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஆராய்ச்சி அறிவியல் காலம் முன்னெடுக்கும் போது தான் அதெல்லாம் வருது. ஆனால் அதற்கு முன்பே கடுகை விடவும் மிக நுண்ணிய பொருள் ஒன்று இருக்கிறது, அதுக்கு அணு தான். அந்த அணுவை துளைத்து 7 கடலையும் இப்படி போட்டனா எவ்வளோ சிரமமோ அல்லது சிறப்போ அதுபோல தான் அந்த குறள் என்று ஔவையார் அவர்கள் திருவண்ணாமலையில் திருக்குறளை சிறப்பாக பேசியிருக்கிறார். அப்போ இது போன்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கும் விருப்பம்தான். காலங்கள் கிடைக்கும் போதெல்லாம், நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு நான் பயணிக்க முற்படுகிறேன். உங்களுடைய ஆதரவும் நட்பெறும் எனக்கும் வேண்டுகிறேன், எனக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். உங்கள் தமிழ் ஆர்வத்திற்கும் உலக அறிவியல் சிந்தனைக்கும் என்னுடைய பேச்சும் எழுத்தும் பயன்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறேன். எனக்கு நல்லதொரு ஆதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.